ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள முன்னணி பிரைவேட் செக்டார் பேங்க்குகளில் ஒன்றான தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். இதுதான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லேருந்து மேனேஜிங் டைரக்டர் ஆர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்டி அண்ட் சிஇஓக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வேக்கன்சி க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா May 24. அதாவது May 24க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் சென்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கான ஜாப் சம்மரி கொடுத்துருக்காங்க இதிலேயே. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45லேருந்து 62க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45க்கு கீழேயும் இருக்கக்கூடாது, 62க்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் 3 இயருக்கு தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு மினிமம் வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் செக்டாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு எங்கே போஸ்டிங் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்து தூத்துக்குடியில் இருக்குது. அந்த தூத்துக்குடியில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் வந்து 24/05/2024. அதாவது May 24 தான் லாஸ்ட் டேட்டு. May 24க்குள்ளே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஜாப்க்கு அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணது கூடவே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களோட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல் பண்ணுறது மாதிரி இருக்கும். போஸ்டல் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் இமெயில் கூட பண்ணலாம். அதாவது gmhrd@tmbink.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இமெயில் கூட பண்ணலாம். அல்லது போஸ்டலில் பண்ணுறதுனாலும் அவங்க அந்த அட்ரஸுக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போஸ்டல் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இமெயில் அனுப்புறதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து இந்த க்ளோசிங் டேட் வந்து ரொம்ப கிட்டவே இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இமெயில் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளை வேறொரு ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.